அனைவருக்கும் இனிய வணக்கம். தகுதி. நமக்கென்று சில தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆசிரியராக நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த பணிக்கு எவ்வித குறைபாடும் வராமல் இருப்பதற்கு அதற்கென்று சில தகுதிகள் உண்டு. அந்த தகுதியை நாம் பெற வேண்டும். இப்படி எந்த தொழில் செய்தாலும் அதற்கென்று சில தகுதிகளை வரையறை செய்து வைத்திருக்கிறோம். மருத்துவ பணியை ஒருவர் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் மருத்துவத்திற்குரிய தகுதியை பெற வேண்டும். மருத்துவம் செய்வதற்கான அந்த படிப்பை அவர் பெற்றிருக்க வேண்டும். நீதிமன்றங்களில் வழக்கு வருகின்ற போது நமக்காக ஒருவர் வழக்காடுகிறார் என்று சொன்னால் அவர் சட்ட நுணுக்கங்களில் அவர் தகுதி பெற்றிருக்க வேண்டும். விளையாட்டிலே திறமை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் சில தகுதிகள் உண்டு. அந்த தகுதியை அந்த விளையாட்டை விளையாடுபவர் வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு தகுதி உண்டு. இப்படி தகுதி உண்டு. அந்த தகுதி இருக்குமேயானால் அந்த பணியை அவர் செவ்வையாக சிறந்த முறையில் செய்ய முடியும். இது உலகம் கண்டிருக்கின்ற உண்மை. அப்படித்தான் நாட்டை ஆளுகின்ற அரசர்க்கும் சில தகுதிகள் உண்டு. அந்த தகுதிகளை அரசர் வளர்த்து கொள்ள வேண்டும். பிறக்கின்ற போது இளவரசனாக அவன் பிறக்கலாம். ஆனால் நாட்டை ஆள்கின்ற போது அவன் அதற்குரிய தகுதிகளை அரசனாக பதவி எடுப்பதற்கு முன்னால் வளர்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் நாட்டை சிறந்த முறையில் அவனால் நிர்வகிக்க முடியும். அந்த தகுதிகள் என்னென்ன? அந்த தகுதிகள் அவனுக்கு ஏன் தேவை? அதனால் அந்த நாடு அடையக்கூடிய பயன்கள் என்னென்ன? இவற்றையெல்லாம் வள்ளுவர் மிக விரிவாக சிறந்த முறையில் விளக்கி காட்டுகிறார். காட்டிலே சிங்கம் இருக்கிறது. எல்லோருக்கும் அந்த விலங்கை பார்ப்பதற்கு பிடிக்கும். காரணம் அதனுடைய தோற்றம். அந்த தோற்றமே ஒரு கம்பீரத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது நடந்து வருகின்ற ஒரு அழகு சொல்லி மாளாது. காட்டிலே ஒரு சிங்கம் போல நாட்டிலேயும் ஒரு சிங்கம் போல் விளங்க வேண்டியவன் அரசன். அதனால்தான் வள்ளுவரும் அரசனோடு இந்த சிங்கத்தையும் ஒப்பிட்டு, அரசனையும் சிங்கத்தையும் ஒப்பிட்டு சில செய்திகளையும் சொல்லிச் செல்வார். காட்டிலே சிங்கம் அப்படி எழுந்து கம்பீரமாக நடந்து வரும். ஒரு பெரும் கர்ஜனையை செய்யும். அந்த கர்ஜனை ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒலி சென்று அடைகின்ற அந்த எல்லை வரைக்கும் தன்னுடைய ராஜ்யத்தை பரந்ததாக விரிவுபடுத்தியதாக இருக்கும். அந்த எல்லைக்குள் வருகின்ற எந்த உயிரினம் வந்தாலும் சிங்கத்தின் பசிக்கு அது இரையாகிவிடும். இது நாம் தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்போம், இந்த சிங்கத்தின் வாழ்வியல் முறையை. அரசனும் ஒரு சிங்கம் போலத்தான். அவனுக்கென்று ஒரு வரையறை உண்டு. தனக்கென்று ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டிலே அவன் வைத்ததே சட்டம். அவனே அந்த நாட்டை தலைமை தாங்கி நடத்துகிறான். அவனுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், அவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் சில செய்திகளை சொல்லிச் செல்கிறார். ஒரு நாட்டை அரசன் ஆள்கிறான் என்பது உண்மை. வெறும் அந்த அரசன் தனக்குரிய அந்த பதவியை மட்டுமே வைத்துக்கொண்டு நாட்டை ஆண்டுவிட முடியுமா என்றால் இல்லை. அவன் அதற்கென்று பல்வேறு துறைகளை வகுத்து அவன் அதை முறைப்படுத்தி அந்த வகுத்திருக்கின்ற அத்தனை பகுதிகளையும் அதன் கூறுகளையும் அரசன் கற்று தேர்ந்தவனாக, அதை நிர்வகிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும். ஆக ஒரு நாட்டிற்கான அங்கங்கள் அந்த பகுதிகள் என்று நாம் சொல்லலாம். 6 பகுதிகள் அல்லது அங்கங்கள் உண்டு. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும், உடையானாம் என்று அரசனுக்கு இந்தந்த தொகுதிகளெல்லாம் இருக்க வேண்டும் என்பதனால்
அவனை அவன் உடையானாம் என்பார். அந்த உடையானாம் என்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால் இதில் ஒன்று குறைவுபட்டாலும் அவன் உடையவனாக கருதப்பட மாட்டான். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும் என்று சொல்லிவிட்டார். இந்த ஆறும் இதில் ஒன்று குறைந்தாலும் இல்லை. அதனால் ஆறும் உடையானாம் அரசருள் ஏறு. அரசர், எத்தனையோ அரசர்கள் இருக்கலாம், அந்த அரசர்களுக்குள் இவன் சிங்கம் போன்று அவன் விளங்குவான் என்கிறார். அரசன் என்று சொன்னால் இந்த 6 அங்கங்களும் அவனுடைய ஆட்சிக்குள்ளே இருந்தாக வேண்டும். படை இருக்க வேண்டும். படை இருந்தால் நாட்டை காக்க முடியும். நாட்டை காப்பதற்கு மிகச்சிறந்த வலிமையான படை இருக்க வேண்டும். அந்த படையை நடத்தி செல்கின்ற திறன் உடையவனாக அரசன் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். போர் வருகிறது, அரசன் ஓடுகிறான் என்று சொல்லிவிட்டால் யார் அதை நடத்துவார்கள்? பின்னர் அரசனே முன்னின்று அந்த போரை நடத்துகிற போதுதான் வீரர்களும் உற்சாகம் கொள்வார்கள். இன்னும் முன்னேற வேண்டும் என்று ஒரு முனைப்பு அவர்களுக்கு உண்டாகும். போரை வெல்வதற்கு அவர்கள் கடும் முயற்சி செய்வார்கள். ஆக படை என்கிற ஒரு அங்கம் அரசனுடைய முக்கியமான அங்கங்களில் ஒன்று. குடி, குடி என்பதற்கு மக்கள். இந்த மக்கள் என்று சொல்கிற போது இந்த நாடு, இந்த குடி என்கிற சொல்லோடு சேர்த்து இந்த நாடு என்ற ஒரு பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கென்று ஒரு தனி நாடு இருந்தாக வேண்டும். இந்த குறட்பாலில் முறை மாறி இருக்கலாம், ஆனால் இந்த 6ம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது முதலில் வைக்க வேண்டும்? நாட்டை முதலில் வைக்க வேண்டுமா அல்லது படையை முதலில் வைக்க வேண்டுமா என்பதற்கெல்லாம் அடுத்த நிலை. ஆனால் இந்த 6ஐயும் இலக்கண நோக்கில் யாப்பு அமைப்பிலே முறை மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் 6ம் தேவை. குடி என்று சொல்லக்கூடிய இரண்டாவது குடி என்பது மக்களை குறித்து, பின்னர் மக்கள் இருக்கின்ற அந்த நாட்டை குறிக்கிறது. அரசனுக்கென்று ஒரு தனித்ததொரு நாடு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த நாட்டை அவன் தனக்குரிய உரிமை உடையதாக கொண்டு அவன் நாட்டை அந்த மக்களையும் காப்பாற்றுவான். கூழ், கூழ் என்பதற்கு உணவு என்ற பொருள். அந்த உணவோடு சேர்த்து எல்லா விதமான செல்வங்களையும் அது குறிக்கும். கூழ் என்பது செல்வத்தையும் சேர்த்தே குறிக்கக்கூடிய ஒரு சொல். உணவுக்கு, மக்களுடைய தேவைக்கு அரசன் அதை சரியாக நிர்வகிக்க வேண்டும். போதிய அளவு விளைச்சலை உண்டு பண்ணக்கூடிய நாட்டாக அரசன் மாற்றிக்கொள்ள வேண்டும். அமைச்சு, நல்ல அமைச்சர்கள் அவன் அருகே இருக்க வேண்டும். நல்ல ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அமைச்சர்கள் நல்லபடியாக அரசனை வழி நடத்துவார்கள். அமைச்சர்கள் சொல்கின்ற அத்தனை ஆலோசனைகளையும் அரசன் செவிமடுத்து கேட்க வேண்டும். அவன் நல்ல அமைச்சர்களை தெரிவு செய்து தன்னோடு அமர்த்தி கொள்வது அரசனுடைய கடமை. அமைச்சர்களுடைய பங்கு நாட்டை நிர்வகிப்பதில் பெரிய இடம் உண்டு. அமைச்சு, படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு. நல்ல நண்பர்களையும் அரசன் கொள்ள வேண்டும். தன்னுடைய அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்களையும் நட்பாக்கிக் கொள்கிற போது பெரிய அளவில் போர் இல்லாமல் இருக்கலாம். மக்களும் அமைதியாக முறையில் இருப்பார்கள். எந்த நாடு அமைதியிலே மிகச்சிறந்த முறையிலே விளங்குகிறதோ, நாடு அமைதியாக இருக்கிறது என்றால் அங்கே புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும். கலைகள் பெருகி கொண்டிருக்கும். ஆக நாட்டுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்று அமைதி. இந்த அமைதி அவ்வளவு முக்கியமானது. அதனால் தான் கூழ், அமைச்சு சொன்ன பிறகு நட்பு என்கிறார். இந்த அமைதியை பெறுவதற்கு அண்டை நாடுகளும் நமக்கு நட்புறவாக இருக்க வேண்டும். போர் ஏற்படுகிற போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் கூட அவர்கள் நமக்கு நண்பர்களாக இருக்கின்ற போது உற்ற துணையாக வந்து நிற்பார்கள். அதனால் நட்பை பேணிக்கொள்வதும் அரசனுடைய முக்கிய அங்கங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கடுத்ததாக அரண், நாட்டை காக்கிற அரண். அது இயற்கை அரணும் உண்டு, செயற்கை அரணும் உண்டு. அரசர் காலங்களில் அதை கோட்டை என்று நாம் சொல்கிறோம். அரசன் எவ்வாறு அரணமைத்து நாட்டை காக்கிறான் என்று. இந்த 6 அங்கங்களும் அரசனுக்கு மிக மிக இன்றியமையாத கூறுகள். இப்படி இருக்கின்ற அனைத்தையும் எந்தவித குறைவும் சொல்ல முடியாத அளவு குறை வர இருக்குமேயானால்
அவன் அரசர்களுள் சிங்கம் போன்றவனாக கருதப்படுவான். சிங்க நடை போட்டு அவன் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அரசன் அவ்வாறு தான் விளங்க வேண்டும். இந்த 6 அங்கங்களில் ஒன்று கூட குறைவுபடாது நாட்டை நடத்துகின்ற அரசன் சிங்கம் போன்றவனாக பலராலும் போற்றத்தக்கவனாக இருப்பான். நல்ல அரசன் நல்ல நாட்டை நடத்துவான். மீண்டும் சந்திப்போம். அரசனுக்குரிய தகுதிகள், அவன் செய்து கொள்ள வேண்டிய, அந்த நாட்டிலே இருக்க வேண்டிய உறுப்புகள் என்ன என்பதற்கு வள்ளுவர் ஒரே குறட்பாவில் அழகாக சொல்லிவிட்டு சென்றார். படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையானாம் அரசருள் ஏறு என்று சொன்னார். இந்த 6 அங்கங்கள் தேவை. ஆனால் தனக்கென்று ஒரு தனித்ததோர் தகுதிகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அரசன். இந்தந்த விஷயங்களில் அரசன் தகுதி உடையவனாக இருந்தால் அவன் நிர்வகிக்கின்ற நாடு ஒளி மிகுந்ததாக, புகழ் பெற்றதாக இருக்கும். பலரும் விழையத்தக்க, பலரும் விரும்பி அந்த நாட்டிற்குள்ளே செல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற அளவுக்கு அந்த நாடு சிறந்ததாக இருக்க வேண்டும். அரசன் என்னென்ன தகுதிகளை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் வள்ளுவர் வரையறை செய்கிறார். அவனுடைய முதல் தகுதி அஞ்சாத குணம். இதை அஞ்சாமை என்பார். எதை கண்டும் அஞ்சக்கூடாது. எதிரி அங்கே அவன் போர் தொடுப்பதற்கான வேலைகளை அவன் செய்ய தொடங்கிவிட்டான் என்று சொல்கின்ற போது இங்கே ஐயோ அவன் வந்து விடுகிறானே என்று அரசன் அஞ்சுவானே. ஆனால் அப்போதே அவன் தோல்வியில் பாதியை எட்டிவிட்டான் என்று அர்த்தம். போர் இன்னும் தொடங்கலை, அதற்கு முன்னாலேயே இவன் தோற்றுவிட்டான், பாதி தோற்றுவிட்டான். எப்போது அங்கே எதிரி போர் முழக்கம் இட்டான் என்ற ஒரு கேள்வியை இவன் கேட்கின்ற போதே இவன் அஞ்சுகின்ற குணம் உடையவனாக இருந்தால் பாதி தோற்றான். எதை கண்டும் அஞ்சாதவனாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட வீரன் வந்தாலும் எதிர்த்து நிற்கின்ற அந்த குணம் இருந்தாலே போதும், பாதி வெற்றி இவனிடம் பாதி வந்து சேர்ந்துவிடும். அப்போதே அவன் பாதி வென்று விட்டான் என்று பொருள். ஆக அரசனுக்குரிய முக்கியமான தகுதிகளில் ஒன்று, எப்படி வேலைக்கு செல்பவர் தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று சொல்கின்ற போது அவர் அதற்கான தன்னுடைய தகுதிகள் என்னென்ன, கல்வி தகுதிகள் என்னென்ன என்று போன்ற விஷயங்களை எல்லாம் தாளிலே எழுதி அனுப்புவார். அதை படிக்கின்ற போது இவ்வளவு தகுதி உடையவரா என்று அந்த நிறுவனத்தார் பார்ப்பார்கள். தன்னுடைய தகுதி என்னென்ன என்று அவர் எழுதி அனுப்புவதைப் போலத்தான் அரசனுக்கு இதெல்லாம் தகுதி இருக்கணும் என்று சொல்கின்ற போது அதில் முதல் தகுதியாகவே அஞ்சாமை என்கிற ஒன்றை அவர் சொல்கிறார். அஞ்சுகின்ற ஒரு குணம் அரசனுக்கு இருக்கவே கூடாது. எந்த நிலையிலும் அவன் அஞ்சாதவனாக இருக்க வேண்டும். அதற்கடுத்த தகுதி ஈகை. ஈகை என்பதற்கு பிறர்க்கு கொடுத்து உதவுகின்ற குணம், அந்த குணம் இருக்கணும். தேவைப்படுவோருக்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் வாரி இறைத்தல் என்பது முறை அன்று. தகுதி பார்த்து அந்த தகுதிக்கு ஏற்ப தன்னுடைய தகுதியையும் அவன் சிந்தித்து அதற்கேற்ப அவன் வழங்குவனாக இருக்க வேண்டும். ஈகை அரசனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதிகளில் ஒன்று. எப்படி அஞ்சாமை இருக்கிறதோ அதை போல ஈகை. அதற்கடுத்த தகுதி அறிவு. நல்ல அறிவு இருக்க வேண்டும். அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். பிறப்பினால் எல்லோரும் ஒன்று, அறிவு சமமாகவே இருக்கிறது. ஆனால் அதை முறையாக நெறிப்படுத்தி ஒரு துறைக்குள் அல்லது அவரவர் திறனுக்கு ஏற்ப பல துறைகளிலும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவரே உலகில் இருக்கிற அத்தனை கலைகளையும் கற்றறிதல் என்பது இயலாத காரியம். ஆனால் ஏதேனும் ஒரு துறையிலாவது நல்ல அறிவை பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த அறிவு அரசனுக்கு என்று சொல்கின்ற போது அரசாட்சி செய்வதற்கான அறிவை அவன் பெற்றிருக்க வேண்டும். அரசு எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான நூல்கள் இருந்தன. எப்படி ஒரு காலத்தில் அர்த்த சாஸ்திரம்
என்கிற ஒரு நூல் நாட்டை எவ்வாறு அரசன் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு ராஜ்ய நூலாக இருந்ததோ, இன்று அரசாட்சியை நடத்துபவர்களுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகின்ற அந்த சட்ட முறைப்படிகளை ஆட்சி செய்பவருக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டுமோ, அதே போல் அரசருக்கு நாட்டை நடத்துபவர்களுக்கும் ராஜ்ய முறைகளை அது குறித்தான அறிவையும் குறைந்தபட்சம் பெற்றிருக்க வேண்டும். இதை தவிர மற்ற நூல்களையும் மற்ற இலக்கிய இலக்கணங்களையும் மற்றதையும் அவன் தேர்ந்திருந்தல் சிறப்பு. சங்க நூல்களை எடுத்துக்கொண்டால் பாண்டியன் அறிவுடை நம்பி போன்ற, தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் போல இன்னும் அரசர்கள் பலரும் பாடல்களை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அப்போ இலக்கியங்களிலும் அவர்கள் தேர்ந்த அறிவு உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. அரசன் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவையும் கற்று தேர்வது என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. அதில் ஒன்று, அவன் போருக்கு செல்ல வேண்டிய சூழல் உண்டு. அதனால் போர் பயிற்சியை பெற வேண்டும், போரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும். ஆக நாட்டை நடத்துவதற்கான நீதி நூல்களை அவன் கற்றிருப்பதைப் போலவே போர் செய்வதற்கு அதற்குரிய நூல்களையும் அவன் கற்றிருக்க வேண்டும். இந்த போரோடு தொடர்புடையது போர் உத்திகள் என்று சொல்வார்கள், அதனையும் அவன் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆக போர் நூலையும் அதற்கான தகுதியை அவன் பெற்றவனாக இருக்க வேண்டும். நீதி வழங்குவதற்கு அந்த நீதி சாஸ்திரங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். வேறு சில அவனுக்கான விருப்பங்கள் இருக்கலாம், கலை நூல்கள் இருக்கலாம், அவற்றையும் அவன் கற்றிருக்க வேண்டும். நிதி எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்பதற்கான நூல்களும் உண்டு. அதற்கான வழிமுறைகளையும் பெரியோர் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அது குறித்த அறிவும் அரசனுக்கு தேவை. இதுபோல பல நூல்களையும் அவன் கற்றறிந்தவனாக இருக்க வேண்டும். எப்படி அஞ்சாது இருத்தல் ஓர் குணமோ அதை அவன் வளர்த்து கொள்ள வேண்டுமோ, அதை போல பிறர்க்கு கொடுக்கின்ற குணமாக இருக்கின்ற ஈகை, அதை போல அறிவு என்கிற ஒன்றையும் அவன் பெற்றிருக்க வேண்டும். அஞ்சாமை, ஈகை, அறிவு, அதற்கடுத்ததாக இருப்பது ஊக்கம். ஊக்கம் என்பது தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி இன்னும் ஒரு முனைப்பை உண்டு பண்ணி தொடர்ந்து வினைகளை ஆற்றுவதற்கான ஒரு குணம்தான் ஊக்கம். அந்த ஊக்கத்தையும் அரசன் பெற்றவனாக இருக்க வேண்டும். ஊக்கம் இல்லாதவன் எப்போதும் தேங்கித்தான் போவான். வாழ்க்கையை அவன் வெற்றி பெறுவது இல்லை. அது தனி மனிதனாக இருந்தாலும், நாட்டை நடத்துகின்ற அரசனாக இருந்தாலும், மிக பெரும் தொழில்களை செய்பவனாக இருந்தாலும் சரி, ஊக்கம் என்கிற உயர்ந்த குணம் எல்லோருக்கும் வேண்டிய ஒன்று. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்த நான்கும் குறைவே இருக்கக்கூடாது. அதனால் அவர் சொல்லார் எஞ்சாமை என்பார். எப்படி அங்கே அஞ்சாமை சொன்னாரோ அதே போல் எஞ்சாமை. இந்த நான்கிலும் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது. வேந்தற்கு இயல்பான குணமாக இருக்க வேண்டும். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. இது இயல்புடைய குணமாக இந்த நாளும் இருக்க வேண்டும். இதற்கடுத்ததாக வள்ளுவர் மேலும் 3 சொல்வார். இந்த 4 குணங்கள் இயல்பாகவே இருந்திருக்க வேண்டும். அஞ்சாத குணம் அவனுக்கு இயல்பாக இருக்கும். ஈகை இயல்பான குணமாக இருக்க வேண்டும். அறிவு, இந்த அறிவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான அறிவு இருக்குது. இயற்கை அறிவு, செயற்கை அறிவு. அதனால் இயற்கை அறிவும் இருந்திருக்க வேண்டும். ஊக்கம் அவனாக பெறக்கூடியது தான். அதனால் அது இயல்பு என்பார். ஔவையார் சில குணங்களை எல்லாம் இயல்பு என்பார், சில குணங்களை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பட்டியலை இடுவார். சில குணங்கள் நாம் வளர்த்து கொள்ளலாம், சில குணங்களை நாம் இயற்கையாகவே பெற்றுவிடுவோம். உதாரணத்துக்கு இப்போது நான் ஓவியனாக வேண்டும்
என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், அதை நான் பயிற்சியின் மூலமாகத்தான் ஒரு நல்ல ஓவியனாக என்னால் சிறந்து விளங்க முடியும். நான் நன்றாக இருக்கணும், நன்றாக நான் பேச வேண்டும் என்று சொன்னால், அந்த பேச்சுக்கான ஒரு பயிற்சியை நாம் செய்து பல முறை செய்து 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 அதற்கான ஒரு திறனை வளர்த்து கொள்ள முடியும். இவையெல்லாம் பயிற்சியின் மூலமாகத்தான் பெற முடியும். மனப்பாடம் செய்வார்கள் சில பேர். பல முறை இந்த நோட்டை எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பேட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவற்றை அவர்கள் நினைவிலே இருத்தி கொள்ள முயல்வார்கள். இது அவர்களுக்கு பயிற்சியின் மூலமாகவே வந்துவிடும். ஔவையார் சொல்வது போல இவை பயிற்சியாக வரலாம். ஆனால் குணம் என்கின்ற ஒன்று இருக்குது. அது இயற்கையிலேயே அது இருக்க வேண்டும். நட்பு, தயை, கொடை மூன்றும் பிறவி குணம் என்பார். மற்றவற்றை நாம் வளர்த்து கொள்ளலாம். காலையில் எழுந்துடும் நித்தம் நடையும் நடைப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறதுங்க ஒரு பழக்கம். அதுபோல் ஒரு கணக்கிட்டு சரியான முறையிலே அது பழக்கத்திலே கொண்டு வந்து விடலாம். நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்பார். அதுபோல் இயல்பாக இருக்க வேண்டிய 4 குணங்களில் ஒன்று எதை கண்டும் அஞ்சாது இருத்தல், பிறர்க்கு கொடுக்க வேண்டும் என்கிற உயர்ந்த குணம், இயற்கை அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும், ஊக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4ம் இருக்க வேண்டும். அதற்கடுத்ததாக தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்காமை நிலன் ஆள்பவர்க்கு என்பார். செய்ய வேண்டிய வேலையை அந்தந்த நேரத்தில் உரிய நேரத்திலேயே செய்துவிட வேண்டும். இதற்கு காலம் தாழ்த்தி செய்யாது இருத்தல் என்று சொல்வார்கள். எப்போது காலம் தாழ்த்தி ஒரு வினையை செய்கிறானோ அவன் விரைந்து மட்டுமில்லை, எப்போதும் முன்னேறுவதுமில்லை. குறித்த நேரத்தில் குறித்த வேலையை செய்பவன் விரைந்து முன்னேறுவான். இப்படி பின்னாடி பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கே என்றெல்லாம் யோசித்து காலத்தை நீட்டி செய்கின்ற செயலுக்கு பேர் தான் தூங்குதல். இதை தூங்காமை என்பார் வள்ளுவர். அப்படி எந்த காரியத்தையும் தள்ளி போடாமல் உடனே செய்கின்ற ஆற்றலுக்கு பேர் தூங்காமை. அதற்கடுத்தது கல்வி. சிறந்த கல்வியை, நிறைந்த கல்வியை அரசன் பெற்றிருக்க வேண்டும். கல்வி. துணிவு, எதையும் துணிவுடன் அணுக வேண்டும் என்கிற ஒன்று. இந்த 3ம் அரசனுக்கு இன்றியமையாத தகுதிகள். இயல்பாக இருக்க வேண்டிய 4 தகுதிகள் முதற் குறட்பாவில் சொன்னார். இந்த குறட்பாவிலே 3ஐ அவன் பழக்கத்தின் மூலமாக கொண்டு வந்துவிட முடியும். கற்பதனால், பலமுறை கற்பதனால் அதை அவன் பெற முடியும். துணிவையும் அவன் இயல்பாக கொண்டிருக்க வேண்டும். காலம் நீட்டித்து செய்யாது விரைந்து செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் அரசன் தன்னுடைய தகுதிகளாக கொண்டால் அவன் வேந்தர்களில் புகழ்பெற்றவனாக விளங்குவான். அரசனுக்காக மட்டும் இதை சொல்லவில்லை. ஒவ்வொரு மனிதனும் இந்த 7 குணங்களையும் பெற்றிருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்க்கலாம். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்காமை நிலன் ஆள்பவர்க்கு. இந்த 7 குணங்களையும் அரசனுக்கு என்று சொல்லியிருந்தாலும் நாமும் இந்த உயர்ந்த 7 குணங்களை வளர்த்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அரசனுக்கான தகுதிகள் சிலவற்றை நாம் பார்த்தோம். இயல்பாக பெற்றும் தன்னை தானே வளர்த்து கொள்வதுமாகிய தகுதிகள் என்னென்ன என்பதையெல்லாம் முன்பே நாம் சிந்தித்தோம். அவை மட்டுமே ஒரு நல்ல அரசனாக அவனை ஆக்கிவிடுமா என்று கேட்டால் இன்னும் கூட சில தகுதிகள் அவனுக்கு வேண்டும். அவன் தனக்கான தகுதிகளை அவன் வளர்த்து கொண்டான். ஆனால் அவன் மக்களை பார்க்கின்ற ஒரு கடமையும் அவனுக்கு இருக்குது. மக்கள் அரசனை பார்க்க வேண்டும்,
அவனோடு சிறிது பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். சில நேரங்களில் சில சூழல்கள் அரசனிடம் முறையிடுவதற்காக மக்கள் வருவார்கள். மக்கள் வருகின்ற போது அரசன் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்பதும் கடமை. அவர்களுடைய குறைகளை கேட்டறிவதும் அவனுடைய கடமைகளுள் மிக இன்றியமையாத ஒன்று. அதனால் அரசன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மக்கள் விரும்புகின்ற போது அவனை பார்க்க முடியும், அரசனை அணுக முடியும் என்ற நிலையில் அவன் வைத்திருக்க வேண்டும். வள்ளுவர் சொல்வார், காட்சிக்கு எளியன் என்று சொல்வார். அரசனை இப்போ போய் நம்ம பார்த்து நாம் முறையிட்டால் நம்முடைய குறை தீரும் என்று மக்கள் நம்பும் அளவுக்கு அரசனை எளிதில் சந்திப்பதற்கு உரியவனாக அவன் தன்னை வைத்திருக்க வேண்டும். அரசனை பார்ப்பது என்பதே முடியாது என்று சொன்னால் மக்களிடம் இருக்கின்ற குறைகளை யாரிடம் போய் அவர்கள் சொல்வார்கள்? அந்த சிக்கல்களை அவர்கள் எப்போது தீர்த்து கொள்வார்கள்? அதனால் அரசன் காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும். காட்சிக்கு எளியன், அது தன்னுடைய தோற்றத்தினால் மட்டுமல்ல, நடத்தையினாலும் அரசன் அப்படி இருக்க வேண்டும். அவன் மக்களை பார்க்கிற போது புன்னகை பூப்பவனை பார்த்தவுடனே அன்போடு இருக்கிறான், அவனுடைய கண்கள் அதில் கருணை மிகுந்து இருக்கும் என்பதையெல்லாம் அவன் ஆட்சியின் கீழே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் உணரத்தக்கவனாக அவன் இருக்க வேண்டும். காட்சிக்கு எளியன். அரசன் ஒரு சந்திப்பை கொடுத்து விட்டான். அரசன் இப்போது அரசவையிலே அமர்ந்திருக்கிறான். மக்களை அவன் எதிர்கொள்கிறான், பார்க்கிறான், பேசுகிறான். அப்படி பேசுகிற போது அவன் வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த சொற்கள் இனிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். கடும் சொல்லன் அல்லனேல் என்பார். கடுமையான சொற்களை சொல்லக்கூடியவனாக அரசன் இருந்தால், அரசன் பல்வேறு சூழல்களில் பல்வேறு வித நிலையில் மனநிலையில் அவன் இருக்கலாம். ஆனால் மக்களை சந்திக்கின்ற போது அவன் இனிய சொற்களை சொல்பவனாக இருக்க வேண்டும். இவன் நமக்குரியவன், இவன் நம்முடைய தலைவன், நம்முடைய குறைகளை அவனிடம் முறையிடலாம், அப்போது அதை தீர்வதற்கு அவன் நல்ல வழி காட்டுவான் என்று மக்கள் நம்பக்கூடிய அளவில் அவன் காட்சிக்கு எளியவனாகவும் இருக்க வேண்டும், கடுமையான சொற்களை சொல்லாதவனாகவும் இருக்க வேண்டும். இந்த அடிப்படை தகுதியை அரசன் கொண்டிருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, இன்று பெரும் பதவியில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட அவனுடைய நிர்வாகத்தின் கீழே இருப்பவர்கள் எளிதில் சந்திக்கத்தக்கவனாகவும் இனிமையாக பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும். இன்று ஆட்சி முறை அரசனாக இல்லை, ஆனாலும் கூட இன்றும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மக்களை சந்திக்கின்ற போது அவர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அமைச்சரை போய் நம்மால் பார்க்க முடியும், நாம் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினரை இப்போது நம்ம போய் பார்க்க முடியும், நம்முடைய இந்த ஊராட்சி மன்ற தலைவரை உடனே நம்ம போய் பார்க்க முடியும். இப்படி பெரும் பதவியில் இருப்பவர்கள் அவர்களின் கீழ் இருப்பவர்களை எளிதில் அணுக முடியும் என்ற நிலையிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இது அரசனுக்கு சொன்னதை இன்றைய மக்களாட்சி முறையிலும் நாம் அதை பொருத்தி பார்க்கலாம். ஆசிரியனாக இருக்கிறவர் அவனிடம் வருகின்ற அந்த மாணவர்களை எளிதில் பார்க்க முடியும். மாணவரும் நினைக்கலாம், இந்த ஆசிரியரை நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவில் ஆசிரியரும் நடந்து கொள்ள வேண்டும். இது இன்றியமையாத தகுதியாக அரசனுக்கு சொன்னதை இன்றைய மக்களாட்சியிலும் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். காட்சிக்கு எளியன், கடும் சொற்களை சொல்லாதவனாக இருக்கும், கடும் சொல்லன் அல்லனேல். அப்படி இருந்தால் என்ன? இந்த உலகம் அத்தகைய அரசனை வானளாவி புகழ்ந்து தள்ளும். மீக்கூறும் மன்னன் நிலம். மீ கூறும், கூறுதல் என்றால் சொல்லுதல். மீ கூறும்னாக்க மிகுதியாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே மக்கள் அரசனை புகழ்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவனுடைய நாட்டிலே மட்டுமல்ல, அண்டை நாட்டிலும் மற்ற நாடுகளும் கூட விரைந்து புகழ்வார்கள். மிகச்சிறந்த முறையிலே சொல்வார்கள், நல்ல அரசனாக இருக்கிறான். மக்களும் நம்புவார்கள். இப்படிப்பட்ட அரசனை நாம் பெறுவதற்கு எவ்வளவு நன்மை செய்திருக்க வேண்டும், எத்தனை புண்ணியங்களை நாம் செய்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். காட்சிக்கு எளியன், கடும் சொல்லன் அல்லனேல், மீக்கூறும் மன்னன் நிலம்.
ஆக இத்தகைய அளவு உயர்ந்த குணங்களை கொண்டிருந்தால் அவனுடைய புகழை இந்த உலகம் ஏற்றிச் சொல்லும் என்பது போல அவனுடைய நடத்தை இருக்க வேண்டும். கடும் சொல்லன் அல்லன் என்று சொன்னது போல வேறொரு இடத்தில் சொல்வார், இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு, இனிய சொற்களை சொல்லக்கூடியவனாகவும் இன்னொருத்தருக்கு இந்த பொருளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவனாகவும் இருந்தால், இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு, தன் சொலால் தான் கண்டனைத்து இவ் உலகு, தன்னுடைய எண்ணம் எத்தகையது, அந்த புகழ் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நிலைச்சி நிற்கிறதாக இருக்கும். ஆக இன்சொல்லை சொல்லக்கூடியவனாகவும் வேண்டியோருக்கு எடுத்து கொடுக்கக்கூடியவனாகவும் இருப்பான். சில நேரங்களில் அரசன் மக்களை சந்திப்பான். சில நேரங்களில் மக்களை அவன் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லாத போது கூட மக்களை பற்றி அவன் சிந்திக்கத்தக்கவனாகவும் இருப்பான். நாட்டிலே நடக்கின்ற அத்தனை செய்திகளையும் ஒற்றர்கள் மூலமாகவும் அமைச்சர்கள் மூலமாகவும் மற்றும் வேறு சிலர்கள் மூலமாகவும் அரசனுக்கு செய்திகள் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கும். அரசனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்னா, அவன் அருகே இருக்கக்கூடிய அவன் நலம் சார்ந்தவர்கள், குறிப்பாக அமைச்சர்களும் அவனுடைய குருமார்களும் இன்னும் சிலரும் இருப்பார்கள். சில நேரங்களில் அரசன் தன் மனதிலே ஒன்றை நினைத்திருப்பான். அந்த நினைப்புக்கு மாறாக அமைச்சர்கள் சிந்திக்கலாம். அப்போது அமைச்சர்கள் வழி நடத்துவார்கள். நீங்கள் நினைப்பது அரசே, நீங்கள் நினைப்பது சரியில்லை, இப்படித்தான் இருக்கணும் என்று. நல்ல அரசனாக இருந்தால் அந்த சொற்களை கேட்டுக்கொள்வான். அரசர்கள் சிலருக்கு அது நல்ல சொற்களாக தெரியாது, கசப்பான சொற்களாக அவன் காதிலே அது விழும். நம்முடைய எண்ணத்தை இவன் ஏற்றுக்கொள்வதில்லையே, ஏன் இவன் இப்படி பேசுகிறான் இந்த அமைச்சர், அவன் வேறு ஏதாவது குதர்க்கமாக யோசிக்கிறானா, இல்லை நம்முடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அவன் சிந்திக்கிறானா என்றெல்லாம் கூட யோசிக்கலாம். அது கசப்பான சொற்களாக இருக்கும். அரசனை இடித்து உரைக்கின்ற நிலையிலே அமைச்சர்கள் இருப்பார்கள். இடித்துரைக்கின்ற அமைச்சர்கள் கண்டிப்பாக தேவை. சங்க நூல்களில் பார்க்க முடியும். அரசனிடம் எளிய தமிழ் புலவர்கள் கூட போய் ஆலோசனை சொல்வார்கள். அரசன் அதை கேட்டுக்கொள்வான். இதெல்லாம் சங்க நூல்கள் நமக்கு காட்டுகின்றன. புறநானூற்றிலே பார்க்கலாம். புலவியனார் என்னும் ஒரு புலவர் அரசனை பார்த்து சொல்கிறார், நாட்டில் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் நீ பார்த்துக்க, விவசாயம் செய்வதற்கேற்ற வழிவகைகளை செய்வதற்கு நிறைய தண்ணீரை நம்ம சேர்க்கணும், தண்ணீர் தான் அடிப்படை உணவு என்றெல்லாம் சொல்லி ஆலோசனை சொல்லி இருக்கிறான். இதையெல்லாம் நாம் புறநானூற்றிலே நாம் பார்க்கிறோம். ஆக யார் வேண்டுமானாலும் அரசனை எளிதில் அணுகி சொல்லுகின்ற நிலை ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. அரசனுக்கு இடித்து உரைப்பார்கள், இப்படி செய் அப்படி செய்ன்னு. அந்த சொற்கள் அவன் அரசனுக்கு பிடிக்காமல் கூட போகலாம். அது கசப்பானதாக இருக்கும். செவி கைப்ப சொற்பொறுக்கும் வேந்தன் கவிகைக்கு தங்கும் இவ் உலகு. எந்த அரசனுக்கு மேலே உட்கார்ந்துருப்பான்னா அவனுக்கு மேலே ஒரு குடை இருக்கும். அந்த குடையின் கீழே அமர்ந்திருக்கின்ற அரசன் அவனுக்கு மனம் ஒவ்வாத செய்திகளாக இருந்தாலும் நாட்டு நலன் மக்களுக்கு உகந்த செய்தியாக இருக்கின்ற போது இவனுக்கு விரும்பாத அந்த சொற்களையும் கேட்பவனாக இருக்க வேண்டும். இதுவும் அரசனுடைய ஒரு குணம். இப்படி அரசன் இயல்பாக சில குணங்களை பெற்றிருப்பதைப் போல தானும் வளர்த்து கொள்ள வேண்டிய குணங்களும் உண்டு. அப்படி இருந்து அவனுடைய நடத்தையும் எளியதாக, காட்சிக்கு எளியவனாக இருப்பானேயானால், இன்சொல் சொல்பவனாக இருப்பானேயானால், பிற சொல்கின்ற கசப்பான சொற்களையும் கேட்டு பொறுத்து கொள்ளுகின்ற குணத்தை உடையவனாக இருப்பானே ஆனால், பிறருக்கு பொருளை கொடுத்து வழங்குகின்ற உயர்ந்த குணம் கொண்டவனாக இருப்பானே ஆனால், அவன் பேர் அரசனாக, அவனுடைய புகழ் உலகம் போற்றத்தக்கதாக இருக்கும் என்கிறார் வள்ளுவர். எளிய மக்கள் மட்டும் இல்லை, அரசனாக இருந்தாலும் சில தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய நிர்வாகத்தை ஒருவன் செம்மையாக நடத்த வேண்டுமானால் அவனும் அத்தகையவர்களும் சிறந்த குணங்கள் சிலவற்றை இயல்பாக பெற்றும் பலவற்றை வளர்த்தும் பலவற்றை கொண்டிருக்கவும் வேண்டும். அப்படி இருந்தால் அவன் புகழ்
நீடித்து நிலைக்கும். நாமும் நீடித்த புகழை பெறுவதற்கு முயல்வோம். மீண்டும் சந்திப்போம்.